அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகமே ஒன்று கூடி நமக்கு ஏதாவது உதவி செய்ய நாடினாலும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக இருந்தாலும், நமக்கு சதி திட்டம் தீட்டினாலும், நம்ம எப்படியாவது நம்மளை அழிச்சிடணும் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று கூடி நின்றாலும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி அவங்களால நம்ம சின்ன ஒரு சுண்டு விரலை கூட தொடக்கூட முடியாது. அல்லாஹ்வின் உதவி நமக்கு எப்போதுமே தேவை. அதற்காக அல்லாஹ்விடம் நாம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு வெப்பன், அதாவது ஆயுதம் அப்படின்னா நிச்சயமாக நாம் கேட்குற துவாக்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்குற துவாக்களுக்கு நிச்சயமாக பதில் தருகின்றான். அவன் வாக்குறுதி தருகின்ற விஷயம் இது. என்கிட்ட கேளுங்க, நான் தரேன் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு நடக்கும், தெரியாமலும் நடக்கும். அந்த பதில் எப்படின்னா 3 விதங்களில் அல்லாஹ் நமக்கு பதில் தருகின்றான். ஒன்று, நாம் கேட்ட உடனே கிடச்சிரும், இல்லைன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி தருவான். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் இந்த பதிலை பொறுத்த வரைக்கும். இரண்டாவதாக எப்படி நமக்கு அல்லாஹ் பதில் அளிக்கின்றான் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரவிருக்கும், அது நமக்கு தெரியாது. ஏன்னா ஃப்யூச்சரை பற்றி நமக்கு தெரியாதுல்ல, நம்ம படித்த ரப்பிற்கு மட்டுமே தெரியும். அந்த ஒரு ஆபத்தை நாம் கேட்குற துவாக்களின் மூலமாக அல்லாஹ் நீக்கி இருப்பான். பெரிய ஆபத்தாக இருக்கும், அதை நீக்கி இருப்பான். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு அருட்கொடை. நாம் பாட்டுக்கிட்டு இங்கே புலம்பிட்டு இருப்போம், நான் எவ்வளோ துவா செஞ்சேன், என் துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு. அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்கு வந்திருக்கலாம். அதை அல்லாஹ் நீங்கள் கேட்ட இந்த துவாக்களின் மூலமாக நீக்கியிருக்கலாம். இதுதான் கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வின் பதில். மூன்றாவது பதில் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே தரமாட்டான், அப்படியே வச்சுருவான். அதற்கு காரணம் நம்ம பிடிக்காமல் போகிறதுக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. நமக்கு மறுமையில் சிறந்தது தரணும் சொல்லிட்டு அவன் முடிவு செஞ்சு வச்சுருப்பான். இங்கே எதுவுமே தராமல் மொத்தமாக சேர்த்து மறுமையில் தரலாம். அப்படி மொத்தமாக சேர்த்து மறுமையில் வரும்போது நிச்சயமாக நாம தான் அந்தஸ்தில் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் என்றைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க துவா கேட்டுட்டு. நான் இவ்வளோ துவா கேட்குறேன், என் துவா கபுல் ஆகலை, அல்லாஹ் என் தேவையை நிறைவேற்றலை, என் கஷ்டத்தில் நீக்கலை சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் பதில் அளிப்பான். தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டான். தொடர்ந்து நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க, நம்பிக்கை வைங்க, சபர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும், உங்கள் விதி மாறக்கூடிய நாளாக இருக்கும். அந்த நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படி துவாக்கள் நாம் கேட்கும்போது அதுலேயும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த துவாக்களில். சிறப்பான நேரங்கள் இருக்குது, சிறப்பான நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில், அந்த நேரங்களில் நாம் கேட்குற துவாக்கள் நிச்சயமாக கபுலாகும். அந்த மாதிரி நாட்களை, நேரங்களை என்றைக்குமே விட்டுடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, துவாக்கள் நம்ம பொதுவாக தமிழில் துவா கேட்பதோடு நிறுத்திடாமல் அரபிலையும் துவாக்கள் இருக்குல்ல. குரான் மற்றும் ஹதீஸ்கள் எத்தனை துவாக்கள் இருக்குது. அதில் ஒன்றா எடுத்து ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு ஓதிட்டே வாங்க. அவ்வளவு சிறப்பான துவாக்கள். அதை கொண்டு ஓதி கேட்கும்போது அதன் மூலமாகவும் நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகலாம். துவாக்களை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. எந்த துவாவை ஓதுறது, எதை விடுறது சொல்லிட்டு நமக்கு குழப்பமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துவா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ஓதலாம். ஜும்மாவுக்கு சொல்லிட்டு தனியாக துவாக்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் ஓதிட்டு வரலாம், உங்கள் விருப்பம். ஆனால் எல்லா துவாக்களையும் ஓதிடுங்க, எந்த துவாக்களையும் விட்டுடாதீங்க. இந்த துவா நான் ஓதவே இல்லை அந்த ஒரு வருத்தம் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் பயங்கரமாக பலன் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய துவா இது. சின்ன ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஓதலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு பிறகு ஓதுவது சிறந்தது நான் சொல்லுவேன். ஏன்னா தொழுகைக்கு பிறகு உள்ள நேரம் மிக சிறந்த நேரம், பரக்கத்தான நேரம். மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாம் இது போன்ற சிறப்பான துவாக்களை ஓதி துவா செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். அப்படி உயர்த்தக்கூடிய அந்த துவாவை என்னன்னு உங்களுக்கு நான் இப்போ ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி.
அல்லாஹும்மக்ஃபிர்லி அப்படின்னா என்னது? இறைவா என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி அப்படின்னா எனக்கு கருணை காட்டுவாயாக. வ ஆஃபினினா எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. வர்சுக்னினா எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக. ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கிய 4 விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. முதல் விஷயம் தௌபா துவா. அல்லாஹும்மக்ஃபிர்லி. இந்த ஒரு துவாவை நாம் டெய்லியும் ஓதிட்டே வரணும். நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தீர்வதற்கு மெயினான ஒரு துவானா இதுதான். அந்த ஒரு துவா இதில் ஃபஸ்ட் லைனில் நம்ம கேட்குறோம். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம். அடுத்ததாக அவனுடைய கருணை கேட்குறோம். அல்லாஹ்வின் கருணை இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக அவனை வணங்குபவர்களுக்கு கண்டிப்பாக தருவான். நம்ம கேட்காமலே அவனுடைய கருணை இருக்குது. நாம் கேட்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவனுடைய கருணை நமக்கு கிடைச்சிட்டா போதும். இந்த உலக மக்கள் எல்லாருமே நம்ம பார்த்து கருணைப்படுவாங்க, அன்பு காட்டுவாங்க நம்ம மேலே. அவனுடைய கருணை தான் மிக முக்கியம் நம்மளுக்கு. அதை ஃபஸ்ட்டு கேட்டுக்குங்க. அடுத்ததாக ஆரோக்கியம். அல்லாஹ் நமக்கு தந்த 2 அருட்கொடைகள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு நேரம். இந்த 2த்தையும் பற்றியும் மறுமை நாளில் நம்ம விசாரிக்கப்படுவோம். எதுக்கு இது அருட்கொடைகள் அப்படி சொல்லப்படுதுன்னா, ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்மளால் அதிகமாக அமல்களை செய்ய முடியும், நோன்பு வைக்க முடியும், தஹஜுத் நேரத்தில் எழுந்துச்சி தொழ முடியும், 5 வேளை தொழுகையில் கரெக்டாக நின்றுட்டு எப்படி தொழணுமோ அதே மாதிரி தொழ முடியும். உட்காந்து தொழுவாமல் நின்றுட்டு நார்மலாக தொழாமல் தொழ முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஆரோக்கியம். நம்மக்கிட்ட எவ்வளவோ அதிகமாக ஆரோக்கியம் இருக்கோ அவ்வளோ அதிகமாக அமல்களை நம்ம செய்வோம். எக்ஸ்ட்ரா தொழுகைகள் எல்லாம் நம்மளால் தொழ முடியும். அதுக்கு ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு அனாவசியமாக வச்சாதான் மறுமையில இதற்கான கேள்வி கணக்கு இருக்குது. அதனால் எப்போதுமே ஆரோக்கியமாக இருந்த அல்லாஹ்வை அதிகமாக நினைங்க. எவ்வளவு இபாதத்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுக்கிங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஆரோக்கியம் நம்ம விட்டு போகும்போது ஆரோக்கியமான நிலையில் நம்ம என்னெல்லாம் இபாதத்கள் செஞ்சோமோ அது எல்லாமே நோய்வாய்ப்பட்டு நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் நாம் ஆரோக்கியம் வந்து செஞ்சுருப்போம்ல, அப்போ அந்த நன்மையை அல்லாஹ் எழுதிடுவோம். அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஆரோக்கியம் இருக்கும்போது கேட்டுக்குங்க. ஆரோக்கியத்துக்காக அதிகமாக துவா செஞ்சுக்கிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்க சொல்லிட்டு. அடுத்து கடைசியாக இந்த ஒரு துவாவில் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர சொல்லி கேட்குறோம். வாழ்வாதாரம் என்பது எல்லாமே அடங்கும். ரிஸ்க்கு, குடும்ப நிம்மதி, அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷம், சொந்த வீடு வேணும், சொந்த வீடு, நல்ல வேலை சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அடங்கும். சின்ன ஒரு துவா, 4 வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முடிஞ்சு குறைஞ்சது 3 முறை ஓதுங்க. இப்படி ஓதுனாலே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்குறீங்க? 15 முறை கேட்குறீங்க. 5 வேளை தொழுகை முடிஞ்சுட்டு 3 முறை ஓதுனா 15 முறை வருது. ஒரு துவாவை திருப்பி 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 அல்லாஹ்விடம் வலியுறுத்தி நாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மிக முக்கிய 4 விஷயங்கள் நமக்கு கிடைச்சிடும். இது 4 நமக்கு கிடைச்சிட்டாலே போதும். இந்த உலகத்தில் நாம் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். அல்லாஹ்வின் அந்த அருளின்படி நல்லபடியாக வாழலாம். பரக்கத்தான நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். நிறைய துவாக்களை ஓதிட்டு இருப்பீங்க. இன்று முதல் இந்த துவாவையும் ஓத ஆரம்பிங்க. வழக்கமாக ஓதுகிற துவாக்களில் இதை சேர்த்துக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஓதாமல் டெய்லியும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை என்னால் 5 வேளை தொழுகை முடிஞ்சு ஓத முடியல, ஏதாவது ஒரு வேளை தொழுகை முடிஞ்சு ஓதுங்க. இது உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஓதிடுவீங்க. ஒவ்வொரு வேளை தொழுகை முடிச்சு இந்த துவா ஓதாமல் எழுந்திரிக்க மாட்டீங்க. அதனால் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஓதி நல்ல துவா செய்யுங்க. அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கருணையும் பெற்று நல்ல ஆரோக்கியமான பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இன்ஷா அல்லாஹ். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.